இனிய பெரிய உறவுகளே, எல்லா விஷயத்துலேயும் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் உடனடியாக சென்று அடையணும் அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமாக இருக்கிறேன். ஒரு கட்டத்தில் நீங்கள் சொல்ல போனாக்கா ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் போது இந்த எனக்கு உயிருக்கே ஆபத்து வந்தாலும் இல்லை, அதை நம்ம சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு என்னுடைய மனோநிலை கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. சரிங்களா? ஏன்னா விஷத்தை சாப்பிட்ற மாதிரி எதையும் அவங்க உட்கொண்டுறக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வு நான் சொல்லிட்டு தான் இருக்கேன். நிறைய இடங்களில் என்னை பார்க்கும்போது ஐயோ இந்த அம்மா கிட்ட பேசினா ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க பிடிப்பாங்க அப்படின்னு இருக்குமே தவிர, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க சில உண்மையான ரீசன் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்க மறுபடி என்கிட்ட நிறைய சாரியெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் இது மாதிரி என்ன சொல்கிறது, நீங்கள் சொன்னது சரியாக தான் இருந்துச்சு, நாங்கள் தான் கொஞ்சம் மிஸ்டேக்காக புரிஞ்சுக்கிட்டோம், என்னடா இவ்வளோ பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சி அப்படின்னு சொன்னாங்க. அந்த இடத்துல எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மன நிறைவு எனக்கு கொடுத்துருச்சு. ரெண்டாவது, அவங்க பேசின வார்த்தைகளோ இல்லை அவங்க அவாய்ட் பண்ண மாதிரி பார்த்த ஒரு விஷயமோ அதெல்லாம் எனக்கு மறக்க முடியல, மனசுக்குள்ளே தான் இருக்குது. சரி, அது ஒரு பக்கம் ஓரமாக இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு விழிப்புணர்வு நான் சொல்கிறேன். பொதுவாக பைபாஸ் ரோடுகளில் நீங்கள் போகும்போது சில இடங்களில் வண்டிகளை நிறுத்தி நம்மளுக்கு இந்த ஃப்ரூட்டெல்லாம் விற்பாங்க, கொய்யாப்பழம், வெள்ளரிக்காய், இது மாதிரிலாம் விற்பாங்க. பொதுவாக சொல்லுவாங்க வெள்ளரிக்காய் நீங்கள் வாங்குறது ஒரே பழம் தான், அதை ரெண்டாக அவன் இது பண்ணி கட் பண்ணி கொடுக்குறாங்க. சேம் அதே மாதிரி இன்னொரு வித்தை நடக்குது. எப்படின்னா, நீங்கள் பழத்துக்கு பணம் கொடுத்ததாகவும் அந்த பழம் வாங்கி நீங்கள் சாப்பிட்டதாகவும் உணர்வு பூர்வமாக அது தோணுமே தவிர நீங்கள் அந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க இல்லையா, அது சாப்பிட்டதாக இருக்காது. அதுக்கு கண்கட்டி வித்தைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த கண்கட்டி வித்தைங்கிற மாதிரி ஒரு வித்தையை தான் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கிலோவுக்கு 6 பழம் நிற்கிது, 5 பழம் நிற்கிது அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அவன் கொடுக்கறது 3 பழமாக தான் இருக்கும். உங்களோட பிரமை என்ன ஆகுதுன்னா, நீங்கள் ஒரு 4 பழம் 5 பழம் சேர்த்து வாங்கின மாதிரி இருக்கும். அப்போ அதே இடத்துல ஒரு பசிக்காக சாப்பிடணும் அப்படின்னு நினச்சி அந்த பழத்தை கட் பண்ணி வாங்கி சாப்பிடுவீங்க. சாப்பிட்டிங்கன்னா அந்த சாப்பிட்டோங்கிற அந்த ஒரு பொருளை கடிச்சு மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு ஃபீல் இருக்கும், அந்த வாய்க்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். ஆனால் இது அப்படி இல்லை. கொய்யாப்பழம் சாப்பிட்டோங்கிற அந்த திருப்தி மட்டும்தான் இருக்குமே தவிர அந்த சாப்பிட்ட உணர்வு உங்களுக்கு முழுமையாக இருக்காது. ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பிரயாணத்தில் அது உணர்ந்துருந்தீங்கன்னா அது கொஞ்சம் புரிஞ்சிருக்கும். இது ஒரு மோடி வித்த மாதிரி. எப்படின்னா, அவங்க பொருளை பணம் வாங்கி உங்களுக்கு பொருளை விற்ற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்திடுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் கண்கட்டி வித்தையில் அவ்வளோ பெரிய பாறையை அவன் சும்மா நூல் கட்டி இப்படி இழுக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பிரமையை கொடுத்துடுவான். கடைசி மட்டும் அவன் எப்படி கட்டினா எப்படி இழுத்தான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இதை தொழில் ரீதியாக யூஸ் பண்ணுறாங்க.